Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது நமது இணைப்பில் முன்னாள் எம்எல்ஏ திருமிகு தனியரசு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா சார், அதிமுகவை காப்பாத்துனது பாஜக தான் நேத்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா பாஜக இல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு டிடிவி தினகரன் முன் வச்சிருக்காரு. என்ன நடந்தது கூவத்தூர்ல 2017 அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு சார். பொதுவா இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, அதுல சின்னம்மா தேர்வு செய்யப்படுறாரு எங்க சட்டமன்ற உறுப்பினர்களால. அவர் ஒரு நெருக்கடியில சிறைப்பட்ட பிறகு யார் மீண்டும் அடுத்த அந்த குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல இன்னொரு முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நெருக்கடி இப்ப எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அப்ப நாங்க எல்லாரும் கோவத்தூர்ல தான் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முகாம் இருந்தோம். அதுல ஆனால் ஓபிஎஸ் ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறிய பிறகு நாங்கள் எங்கிருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த அரங்கத்துல தான் இருந்தோம்மா. அங்க அந்த 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 முகாம்ல தான் இருந்தோம். அப்போ இந்த நெருக்கடியில நாங்க எடப்பாடியை சின்னமா தான் அறிவிக்கிறாங்க. இப்ப எடப்பாடியார் நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லம்மா அம்மா என்ன சொல்றீங்களா கேட்கணும்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எடப்பாடிய பழனிசாமிய இந்த மாதிரி நம்ம சட்டமன்ற குழு தலைவரா முதலமைச்சரா நான் முன்மொழிகிறேன், அறிவிக்கிறேன், நீங்க அதை எல்லாத்தையும் ஆதரிக்கணும். யாருமே அதுல மறுப்பு சொல்லலாமா. எடப்பாடியா அந்த நம்பிக்கையோட தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு அறிவிச்சுட்டு தான் சின்னமா அடுத்த நாள் பெங்களூர் சிறைக்கு போனாங்க. அதுல நம்ம எடப்பாடியார் இப்ப சமீபத்துல நேற்று இவ்வளவு நாள் இல்லாத ஒரு செய்திய பாரதிய ஜனதா கட்சி தான் நம்முடைய கட்சியையும் ஆட்சியையும் கையை காப்பாற்றியது அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத, அதாவது மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் எடப்பாடி இவ்வளவு வெளிப்படையா சொல்லல. ஆனா நேற்று என்ன நெருக்கடி வந்ததுன்னு தெரியல. அல்லது இவர் இப்ப சமீபத்தில் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட பிறகு ஒன்றுபட்டு கட்சியை நடத்தும்படி ஏதாவது அமித்ஷா அறிவுறுத்துவார் அல்லது ஆணையிடுவார் என்கின்ற அச்சத்துல எடப்பாடியார் இப்ப பாஜக இவர் மீது அப்படி ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்துக்கு வரணுங்கிறதுனால கூட இப்படி சொல்லியிருப்பாரு நேற்று பொதுக்கூட்டத்துல. அப்ப அண்ணாவினுடைய பிறந்தநாள் கூட்டத்துல பாஜக தான் நம்ம 2017 அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியா அல்லது என்னுடைய ஆட்சியையும் அதிமுக கட்சியையும் காப்பாற்றியது அப்படிங்கிற செய்தியோட அப்படியே நேர் எதிராக நாங்க வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி முதலமைச்சராக்கல அல்லது இந்த ஆட்சி அம்மாவுடைய புரட்சித்துறை அம்மாவுடைய அரசை காப்பாற்ற பாஜக தான் காப்பாற்றியது அப்படின்னு சொல்றது பெரும் பின்னடைவு. இது பழனிசாமி கடுமையான கண்டனத்துக்கு இப்ப இரையாகிறாருமா. ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் சின்னம்மாவனுடைய வேண்டுகோளை ஏற்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்று 4.5 ஆண்டு காலம் அரசை காப்பாற்றியதுல பெரும் பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களினுடைய தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அரசை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதிபட இருந்தாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி அப்ப தமிழிசை அம்மா பொறுப்புல இருக்காங்க. எவ்வளவு கடுமையா அப்பொழுது திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணைந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவதற்கு அல்லது இறக்குவதற்கு எவ்வளவு பிரச்சாரங்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு கடுமையான பிரச்சாரங்களை எல்லாம் கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. செல்போன் அதாவது அலைபேசி எல்லாம் கூட தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்கலாம் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில அதிகாரிகள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடையே அவிடவிட்டு வாங்கினாங்க. நாங்க யாராலையும் தடுத்து வைக்கப்படலை, அடைச்சி வைக்கப்படலை, நாங்க விரும்பித்தான் இருக்கோங்கிறதெல்லாம். அப்படியெல்லாம் நீங்க எவ்வளவோ கடுமையான குற்றச்சாட்டுகள் பாஜக வைத்து இந்த அரசுக்கு நெருக்கடி தந்து இந்த அரசு உருவாகக்கூடாது என்பதுல முனைப்பா இருந்தது டெல்லி பாஜகவும் தமிழ்நாட்டினுடைய பாஜகவும் இருந்துச்சு. அப்புறம் அது பிரதான எதிர்கட்சி என்கிற அடிப்படையில திமுகவும் அந்த கருத்துல அவங்க வலிமை சேர்த்தாங்க. ஆனா எல்லா நெருக்கடிகளையும் கடந்து 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமளவு தொண்டர்களும் தாமா இந்த ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றினார்கள். அந்த நன்றியை இன்னைக்கு எடப்பாடியார் தொண்டர்களுக்கு நன்றி சொல்வதற்கு மாறாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்வதற்கு மாறாக இந்த அரசு தொடரக்கூடாது என்று எல்லா வகையான ஆயுதத்தையும்
விதிகளுக்கு புறம்பாக பயன்படுத்திய பாஜகவை தான் நம்மை காப்பாற்றியது என்று எடப்பாடி இப்பொழுது சொல்லுவது பிழையானது, தவறானது, கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இப்ப டிடிவி வந்து இதுல இன்னைக்கு சொல்றது சொல்லலாமா? அது நீண்ட காலமா நாங்க எல்லாம் சொல்றதுதான் டிடிவி சொல்றாரு. அப்ப டிடிவியை நான் ஒவ்வொரு நாளும் கூவத்தூர்ல நாங்க டிடிவி சின்னம்மா மற்ற முன்னணி நிர்வாகிகள் அங்க கலந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அரசுக்கு ஏற்படுகிற இப்ப இந்த அரசு மீண்டும் உருவாகிவிடக் கூடாது என்ற நெருக்கடியை வந்து எவ்வளவு பேர் தர்றாங்க. இந்த நெருக்கடியிலிருந்து நம்ம மீள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு உறுதியா இருக்கணும், அவதூறுகளுக்கும் வதந்திகளுக்கு நீங்க இரையாகிவிடக் கூடாதுன்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் பேசணும். கூட்டமா பல கூட்டங்களை நடத்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகள் வந்தாலும் நம்ம யாரும் இப்படி எதிர் முகாம்களுக்கு போய்விடக் கூடாது. அம்மா வந்து உயிரை தந்து உருவாக்கின ஒரு அரசு. ஒரு இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறோம், 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது ஜனநாயகத்தில் சாதாரண இல்லை. அதனால நீங்க வந்து மனம் தளராம உறுதியோட நம்ம இருக்கணும்னு நானே தொடர்ந்து அந்த கூட்டத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் வந்து நம்பிக்கை ஊட்டியிருக்கிறோம்னா அதுல முன்னணி அமைச்சர்கள், மக்கள் மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் இருந்தாங்க. அதுல வந்துமா எடப்பாடி வந்துமா எந்த பங்களிப்பும் இல்லாம ஒரு மௌனமான அளவுல ஒரு நெருக்கடி காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசின டிடிவி தினகரன் கூட முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கையெழுத்து போட மாட்டாங்க, சோ சொல்லாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதா டிடிவி சொல்லியிருக்காரு சார். எடப்பாடி பழனிசாமியோட பேர் உட்பட வேற யாரோட பேரெல்லாம் பரிசீலனைகள் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது வந்துமா அது இந்த எங்க வெளி அரங்கத்துல இந்த 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 உரையாடல் நடக்கலாம். அப்ப நாம வந்து இப்ப இந்த அது ஒரு தனி அறையில இப்ப நீங்க வேலுமணி, இப்ப தங்கமணி, எடப்பாடி இந்த மாதிரி இவங்க மட்டும் இருக்கிற ஒரு அறை இருந்துச்சுமா. அந்த அறைக்குள்ள இந்த மாதிரி டிடிவி பெரிய சின்னமா வந்தாங்கன்னா போவாங்க, பேசுவாங்க. அவங்க வந்து என்ன முடிவெடுத்தாங்கன்னு எங்களுக்கு வெளியே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா எடப்பாடி வந்து இந்த விவாதத்திலேயே இல்லாததுனால, எடப்பாடி வந்து முதலமைச்சருங்கிற அந்த விவாதத்திலேயே இல்லை, அந்த முன்னணி பட்டியலில் இருந்து வெளியே யாருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வேட்பாளர் எடப்பாடின்னு அறிவிக்கிற வரைக்கும் தெரியாதுமா. அதனால அந்த அளவுல எடப்பாடி வந்து ஒரு கால் நான் அறிவிக்கப்பட்டா சில பேர் முன்கூட்டியே கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கு அவர் சாட்சிக்காக பக்கத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரை சொல்றாரு. நாங்க எங்க பொது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில இதை பற்றி உரையாடல் நடக்கலாமா? அதே மாதிரி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அரசு இருக்கணும்னு விரும்பணும். அப்ப சின்னமா வந்து நீங்க எடப்பாடியையோ அல்லது எடப்பாடியை தவிர யார் ஒருவரை அறிவிச்சிருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அம்மாவோட அரசு இருக்கணும், அதிமுக அரசு இருக்கணும், கட்சி வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்த மாதிரி இல்லாம அங்க எடப்பாடியா அல்லது அங்க இருக்கிற டிடிவியா அல்லது இன்னும் வேற யாராவது அம்மா யார சொல்லியிருந்தாலும் நாங்க வந்து உறுதியா இருந்திருப்போம். ஏன்னா நாங்க அம்மாவை சின்னமாவையும் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தோம். சின்னமாவுக்கு நெருக்கடி வந்து சட்ட ரீதியான வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொழுது அடுத்த நிலையில சின்னமா தான் சொல்றாங்க எடப்பாடி. நாம எடப்பாடியை சொல்லும் போது எடப்பாடி இப்படி சொல்லியிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல்ல முன்கூட்டியே எடப்பாடியை சொன்னோம்னா ஒரு கால் சில பேர் ஏதாவது முரண்பட்டு வெளியேறுவாங்க. அதுல குறிப்பா கட்சியோட முக்கிய தலைவர்கள் வந்து தனிமையில அந்த ஆலோசனை நடத்தி இருக்கக்கூடும், அதனால அவங்களுக்குள்ள பேசி இருக்கக்கூடும்னு குறிப்பிட்டீங்க. கையெழுத்து போடும்போது முதல்வர் வேட்பாளர் இவர் தான் தெரிஞ்சு கையெழுத்து போடப்பட்டதா அல்லது போடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எடப்பாடி தான் தேர்வு செய்யப்பட்டாருன்னு தெரிய வந்துச்சா சார்? எடப்பாடின்னு தெரிஞ்சுதாம போட்டோம். எடப்பாடி முதல்ல சின்னமாவை தேர்ந்தெடுக்கும் போது கையெழுத்து வாங்கணும், பிறகு எடப்பாடியும் தெரிஞ்சுதாம போட்டோம். எல்லாம் எடப்பாடி அறிவிச்ச பிறகும் பெரிய எதிர்ப்பல்ல எது இல்லாம. ஏன்னா சின்னமாவும் டிடிவியும் மற்ற எல்லாரும் கலந்து அந்த முடிவுல ஒரு நபர் கூட அந்த தேர்வுல எடப்பாடி வந்து தகுதியற்றவரனோ அல்லது நான் அதுக்கு சம்மதிக்கலைனோ அல்லது இவரு வந்து தகுதியானவர்னு அங்க அந்த விவாதமே அன்னைக்கு நடக்கலாமா. அதுல எல்லாம் தெளிவா இருந்தாங்க. ஒரு தெளிவான உறுதி இருந்துச்சு. அப்ப வந்து டிடிவி, சின்னம்மா, எடப்பாடி இந்த 122 பேர் ஒரே அணியா இருந்தாங்க. ஆனா அதுல டிடிவி குறிப்பிடுறதுல ரொம்ப நுட்பமான ஒண்ணு என்னன்னா முழுக்க எடப்பாடி 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர், அவ்வளவுதான். அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாத்ததுமா ஒரு தாய் பறவை வந்து ஒரு குஞ்சுகளை காப்பாற்றுவதை விட கூடுதலான கவனத்தோட அந்த 122 சட்டமன்ற உறுப்பினரை காப்பாற்றியது சின்னம்மாவும் டிடிவியும் அந்த முன்னணி நிர்வாகிகள் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட நீண்டகால அதிமுக இருந்த முக்கிய ஆளுமைகள் தாமா அந்த மொத்த வளாகத்தையும் அப்படி கண்ணும் கருத்துமா 24 மணி நேரமும் பல நாட்கள் பார்த்து பாதுகாத்து வச்சிருந்து இந்த அரசாங்கத்தை உருவாக்குனாங்க, எடப்பாடியை உருவாக்குனாங்க, இந்த கட்சியை பாதுகாத்தாங்க. ஆனா எடப்பாடி இதற்கு நேர் மாறா
இந்த தியாகத்தையும் இந்த நம்மை உருவாக்குனதற்கான இந்த முன்னணி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி அப்படின்றத விட பாஜக வெளியிருந்து இந்த அரசை உருவாக்குவதற்கு தடையாக இருந்து பல்வேறு நெருக்கடிகளை தந்த பாஜக தான் காப்பாற்றுச்சுங்கிறது வந்துமா வரலாற்றில் பெரும் பிழையான ஒரு வரலாற்று திரிவை முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பதிவு செய்கிறாருமா. இது தவறானது, பிழையானது. எடப்பாடியார் இந்த கருத்தை திருத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நம்ம தொலைக்காட்சி வலியுறுத்துறோம். நிச்சயமா சார், உங்களோட கருத்துக்களையும் அந்த காலகட்டத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறதையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.